பிரியமானவர்களே, முக்கியமான பதிவு அணைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுதுதான் தம்பி விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். தனித்தனியாக மந்திரிகள் பிரித்து போட்டு அந்தந்த லாக்காக்களுக்கு போட்டு அவர்கள் தான் இனி பவர் செலுத்த முடியும். ஆக்சுவலாக வருஷம் வெய்ய காலத்தில் கரண்ட்டு கட் ஆகிறது சகஜம்தான். அது ஒரு பெரிய காரியம் என்று நாம் சொல்ல முடியாது. ஒன்று. இரண்டாவதாக, இவர் வந்த உடனேயுமே 1000 ரூபா போட்டுவிட்டது பெரிய காரியம். பிரியமானவர்களே, அவ்வளோ பொருளாதார நெருக்கடியிலும் கூட 1000 ரூபா வந்ததையுமே மாதம் டிலே ஆகாமல் போட்டு விட்டார். இனி ஒவ்வொருவராக ஆராய்ச்சி பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவன் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவன் பென்ஷன் வாங்கின எல்லாமே 1000 வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களை எல்லாம் கரெக்டாக நீ வெரிஃபை பண்ணி அப்புறம் தான் இந்த 2500 ரூபா போட முடியும். அதனால் அதை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இரண்டாவதாக, இன்னும் நிறையா டிபார்ட்மெண்ட்டில் கரெக்டாக பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. சிங்கப்பன் என்று அப்படியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டு ஏற்படுத்தி இருக்கிறாரு. இன்னும் பார்க்க போனீங்கன்னா ஸ்டாலின் காலத்தில் அவர் ஆட்சிக்கு வந்து 1.5 வருஷத்துக்கு மேலாகத்தான் 1000 ரூபா தருவார் என்று சொல்ல போராடி அந்த 1.5 வருஷத்துக்கு மேலே தான் வாங்கினாங்க 1000 ரூபாய. ஆனால் இவர் அப்படியல்ல, இந்த உடனே போட்டு விட்டார். அது ஒரு பெரிய காரியம். பிரியமானவர்களே, பஸ் அதே மாதிரி தான் ஃப்ரீ கொடுத்துருக்குறாங்க. இனியும் போக போகத்தான் எல்லாமே தருவார். ஏன்னா பொருளாதாரம் ரொம்ப நெருக்கடியாக இருந்திருக்கிறது. அதனால் இந்த ஆட்சி மலரட்டும். 5 வருடம் அல்ல, 10 வருடங்களுக்கு மேலாக மலரும்படியாகவும் ஆண்டவரே நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஏசப்பா ஆசீர்வதிப்பாராக. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உண்டாக்குறவர் மேலிருக்கிறவர் தான். பிரியமானவர்களே, நானும் கூட நினைத்து கொண்டு தான் இருந்தேன் எப்படி வருவாரோ என்று. ஆனால் ஆண்டவர் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அது அவருடைய சித்தம். அதனால் நல்ல ஆட்சிக்காகவும் செழிப்புக்காகவும் நாம் இறைவனை வேண்டிக் கொள்வோம். இதை லைக் பண்ணுங்கள். ஆமென்.